ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் வைனை 2.0. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ட்ரைஃப்ளெக்ஸ் பெர்சன்ட்ல வெளிவந்த தார்கி தோஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் அங்க பார்க்க போறோம். ரொம்ப நாளா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஓப்பன் மேட்டர் வெப் சீரிஸ் கேட்டிருந்தீங்க. அந்த வரிசையில உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் பிடிக்கும்னு நான் நம்புறேன். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு ஃபுல் நியூடா குளிக்கிறத காட்டுறாங்க. இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு ஃபுல் நியூடா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா ஒருத்தர் ரொம்ப மும்மரமா எழுதிட்டே இருக்கும் போது இப்ப பேக்ரவுண்ட்ல பார்த்தனா ஏதோ ஒரு பொண்ணை வச்சு வேற லெவல்ல மேட்டர் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குங்க. என்னடான்னு பார்த்தனா பக்கத்துல அவனோட ஃப்ரெண்டு உட்காந்து மொபைல்ல பிட்டு படம் பார்த்துட்டு இருப்பான். சோ அவன் சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வச்சு பார்ப்பானா, அதனால இவனுக்கு செம டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும். உடனே டென்ஷன் ஆனா வேணா சொல்லனா, டேய் லூசு பையனாடா நீ இவ்வளவு சத்தம் வச்சு பாக்குறதால எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுடா, என்னால படிக்க முடியல, ஒழுங்கா சவுண்டை கம்மி பண்ணி வச்சுட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சத்தம் போடுறான். நீ அவன் கோவப்பட்டு என்ன சொல்லனா, டேய் கண்ணாடி ஒழுங்கா படிடா, உனக்கு பார்க்கணும் ஆசையா இருந்தா நீ வந்து பார்க்க வேண்டியது தானே அப்படி சொல்லும் போது அதுக்கு அந்த கண்ணாடி போட்டவன் என்ன சொல்லனா, சி எனக்கு அதெல்லாம் விருப்பம் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவன் படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது இவன் என்ன சொல்லனா, உனக்கு எழுந்திருக்கலாம்னா என்னடா, எனக்கு எழுந்திருக்குது, அதனால நான் பாக்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லும் போது அதுக்கு அவன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். டே உனக்கு எழுந்திருச்சுன்னா நான் என்னடா பண்ண முடியும், நீ ஒன்னு பண்ணு, நேரா பாத்ரூம்ல போயிட்டு அடிக்க வேண்டியது தானே, என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க, அதுவும் நான் படிக்கிற இடத்துல வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்டவன் பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கான். உடனே அவன் டென்ஷன் ஆயிட்டு, டே கண்ணாடி ஒழுங்கா மூடிட்டு படிடா அப்படி சொல்லிட்டு இவன் அங்க உட்காந்துட்டு வழக்கம் போல பிட்டு படம் பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி இவங்க பார்த்துட்டே இருக்கும் போது இதே டைமுக்கு இவங்க வீட்டு வாசல்ல பார்த்தனா 2 பொண்ணுங்க வந்து கதவு தட்டுறாங்க. அப்படி தட்டும் போது பக்கத்துல இருந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்ன இது இவ்வளவு நேரம் தட்டுறோம், உள்ள யாராச்சும் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படி சொல்லும்போது, சரி நில்லு, இன்னொரு முறை நான் முயற்சி பண்றேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு கதவு தட்டுறா. அப்படி தட்ட எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லையா. இப்ப உள்ள பார்த்தனா அந்த படம் பார்த்தவன் டென்ஷன் ஆயிட்டு, ஏண்டா கண்ணாடி கதவு தட்டுற சவுண்ட் உனக்கு கேக்குது இல்லையா, அப்படியே உட்காந்துருக்க, போய் திறக்க வேண்டியது தானே அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, ஏண்டா உனக்கு தானே கேக்குது, நீ திறக்க வேண்டியது தானே அப்படின்னு இவன் சத்தம் போடுறான். உடனே டென்ஷன் ஆனவன், இப்ப நீ எழுந்து போறியா இல்ல இந்த போன் எடுத்து மூஞ்சில அடிக்கவா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த கண்ணாடி போட்டவன் அவனை பயங்கரமா முறைச்சிட்டு இப்ப எழுந்து போயிட்டு கதவு திறக்க போறாங்க. இப்ப அந்த கதவு திறந்தோடனே அங்க 2 பொண்ணு இருக்கிறத பார்த்த உடனே இவன் ஷாக் ஆயிடுவான். அவங்கள அப்படியே கீழே இருந்து மேல வரைக்கும் பார்த்துட்டு, சொல்லுங்க நீங்க 2 பேரும் யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். உடனே அந்த பொண்ணுங்க என்ன சொல்லுங்கன்னா, என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை நான் இந்த நைட்ல தொந்தரவு பண்ணதுக்கு. சொல்ல போனா நாங்க வண்டியில இந்த பக்கமா வந்தோம், எங்க வண்டி ஏதோ கோளாறாயி இப்ப அது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அதனாலதான் இங்க வந்து கதவு தட்டணும் அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும் போது இப்ப உள்ள உட்காந்துருந்தாலையா அந்த கருப்பு கலர் ஷர்ட், அவன் என்ன பண்ணுனா வேகமா வந்து இவனை தள்ளி விட்டுட்டு அடைச்சி நவரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணுங்கள்ட்ட இவன் பேசுறாங்க. அட சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும் போது மறுபடியும் அந்த பொண்ணு என்ன சொல்லுனா, என்ன மன்னிச்சிருங்க, உங்களை இந்த டைம்ல நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. உடனே கீழே விழுந்தவன் என்ன சொல்லணும்னா, பைத்தியக்காரன் பத்தியா பொண்ணுங்களை பார்த்த உடனே என்ன தள்ளி விட்டுட்டான், இவெல்லாம் உருப்படுவான்னு நினைக்கிற அப்படின்னு இவன் பேசிட்டே இருக்கும்போது இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்ன மன்னிச்சிடுங்க, எங்க வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி பக்கத்துல பார்த்தனா எங்குமே வீடும் கடையும் இல்ல, உங்களோட வீட்டுல மட்டும் தான் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, உங்களால முடிஞ்சா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லணும்னா, ஹெல்ப்பா சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன மாதிரி உதவி பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்கறான். எங்க வண்டியோட மெக்கானிக் வந்து நாளைக்கு காலையில தான் வருவாரு, சோ அது வரைக்கும் நாங்க உங்க வீட்டுல தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. அட அவ்வளவுதானே, இதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கப்படுறீங்க, வாங்க உள்ள வாங்க 2 பேரும் அப்படி சொல்லி கூப்பிடும் போது பக்கத்துல இருந்த அந்த கண்ணாடி ஃப்ரெண்ட் என்ன பண்ணுனா இவனோட கையை பிடிச்சி இழுத்து, டே லூசு பையல, இந்த நைட்ல அதுவும் 2 பொண்ணுங்க, இதுங்க யாருன்னே தெரியல, எப்படிப்பட்ட பொண்ணுங்கன்னு தெரியல, அது மட்டும் இல்லாத இவங்க இந்த டைம்ல வந்திருக்காங்க, இவங்களை பற்றி நம்ம வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு கூப்பிடுற லூசாடா நீ அப்படி சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்டுக்கிறவன் கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, டே லூசு பையல சும்மா இருடா, பாத்தியா அந்த பொண்ணுங்க எவ்வளவு அழகாவும் செம்ம ஆட்டம் இருக்காங்க, வீட்டுக்கு வந்த லட்சுமியை வெளியே துரத்த முடியுமா, அவங்கள நம்ம வரவேற்கணும், ஒழுங்கா வாய முடிட்டீரு அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணுங்கள்ட்ட போயிட்டு, வாங்க வாங்க உள்ள வாங்க, இந்த வீடு உங்களது மாதிரி நினைச்சுக்கிங்க, உள்ள வாங்க அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த 2 பொண்ணுங்களையும் இவன் உள்ள கூப்பிடுறாங்க. இப்ப அந்த 2 பொண்ணுங்களும் உள்ள வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுவானா, சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த கதவை சாத்திடுவாங்க. சாத்திட்டு வந்து அந்த பொண்ணு பக்கத்துலயும் உட்காருவான். உட்காந்தவன் இப்ப அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணுகிட்ட என்ன கேட்பானா, சரி சொல்லுங்க, நான் உங்களுக்கு எது மாதிரி சேவையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுனா, எங்களுக்கு நீங்க ஒரு சேவை செய்தவள, எங்களுக்கு சின்ன உதவி மட்டும்தான், என்னுடைய வண்டி மெக்கானிக் நாளைக்கு காலைல தான் வருவாங்க, அது வரைக்கும் நாங்க 2 பேரும் இங்க தங்கலாமா, அது மட்டும் இல்லாத உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா இங்க போயிடுறோம் அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுனா, சேச்சா அப்படிலாம் கிடையாது, இது வந்து உங்க வீடு மாதிரி, நீங்க என்ன நாளைக்கு காலைல ஏன் போறீங்க, உங்களுக்கு எப்ப இந்த வீட்டை விட்டு போகணும்னு தோணுதோ அப்ப போங்க, இந்த வீடு வந்து உங்களது மாதிரி நீங்க நினைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்ட்ட இவன் ரொம்பவும் வழிவான். இப்ப அந்த 2
பொண்ணுல ஒரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இந்த வீடு என்ன இவ்வளவு சூடா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப வேர்க்குது அப்படி சொல்லும் போது இப்ப இவன் என்ன சொல்லுனா, டேய் சோடா புட்டி ஏன்டா இங்க உட்காந்துருக்க, வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப புழுக்கமா இருக்குன்றாங்க, எழுந்து போயிட்டு அவங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் ஜில்லுனா தண்ணி எடுத்துட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விடுறான். இவன் இப்படி சொன்ன உடனே அவனுக்கு செமக்கும், அவங்க இவனை முறைச்சிட்டு அவன் அங்கிருந்து எழுந்து போவான். சே அவன் இப்படி பாக்குறான்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க அப்படி சொல்லிட்டு இப்ப உள்ள போன்ட்டு என்ன சொல்லனா, கேளு மேடம்க்கு ரொம்ப ரொம்ப சூடாகுது, அதனால தண்ணி நல்லா ஜில்லுனா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது இப்ப அவனும் தண்ணி எடுத்துட்டு வராங்க. உடனே இவனை கேட்பானா, சரி சரி தண்ணி ஜில்லுனா இருக்கு இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்போது ஜில்லுனா தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் அந்த தண்ணி கொடுக்குறான். உடனே இவன் என்ன பண்ணனா, அந்த வாட்டர் பாட்டில புடுங்கி டப்புன்னு திறந்து அந்த பொண்ணு கிட்ட குடிக்க கொடுக்குறான். அந்த பொண்ணு அதை வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும் போது இப்ப இவன் என்ன சொல்லனா, சேச்சே தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் அப்படி சொல்லும் போது அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லனா, இல்ல நான் சொல்லி ஆகணும், ஏன்னா இந்த நடு நைட்ல ரெண்டு பொண்ணுங்க வந்து ஹெல்ப் பண்ணி கேட்ட உடனே யாராச்சும் வீட்டுக்குள்ள விடுவாங்களா, ஆனா நீங்க அப்படி கிடையாது, எங்களை மதிச்சு வீட்டுக்குள்ள விட்டு எங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், அது மட்டும் இல்லாத நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நல்ல பசங்களா இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சிரிச்சுட்டே சொல்லும் போது இவனுக்கு ஜிவ்வுன்னு இருக்குங்க. உடனே இவன் கேட்பானா, சரி சரி நீங்க குடிச்சதெல்லாம் போதும், உங்களுக்கு ரொம்ப சூடா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆமாமா ரொம்ப வேர்க்குது அப்படின்னு அவ சொல்றா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மேல ஒரு ரூம் இருக்கு, அதாவது என்னோட ரூம் தான், அதுல நான் பெரிய ஏசி போட்டிருக்கேன், அங்க வாங்க, அங்க வந்து நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புழுக்கம் குறையும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு யோசிப்பாளா, நீங்க யோசிக்க தேவையில்ல வாங்க அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை கூப்பிட்டுட்டு மேல போறாங்க. இவன் இப்படி கூப்பிடும் போதே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருங்க, அவள் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இப்ப அவன் பின்னாடி போறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி போகும்போது இப்ப அங்க சோஃபால அந்த கண்ணாடியும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உட்காந்துருந்தது காட்டுறாங்க. இப்ப மேல பார்த்தோன்னா பெட்ரூம் கூட்டு போய் காட்டுறாங்க. இதுதான் என்னோட பெட்ரூம், இந்த இடத்துல நீங்க பெட்ல படுத்துங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் இங்க எங்காச்சும் கீழே துணி போட்டு படுத்துக்கிறேன், சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வரேன் அப்படி சொல்லிட்டு இவன் அங்கிருந்து போலான்னு போகும்போது டப்புன்னு அவன் என்ன பண்ணா, அவனுடைய கையை பிடிச்சி இழுப்பாங்க. இழுத்தவ அவனை செவுத்தோரமா நிக்க வச்சுட்டு, ஆமா நீ எங்க போற, நீ எங்கேயும் போவேனா, நீ ஒண்ணு பண்ணு, நாம ரெண்டு பேரும் இதே இடத்துல இந்த பெட்ரூம்ல படுத்துக்கலாம் அப்படின்னு இவ சொல்றா. அது மட்டும் இல்லாத உன்ன மாதிரி ஒரு அழகான பையனை இந்த டைம்ல யார் வெளியே விடுவா சொல்லு அப்படின்னு அவ சொல்றான். உடனே அவனும் புரிஞ்சுக்கிட்டு, உண்மையாவா, நானும் உன்கிட்ட இதைதான் எதிர்பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிஸ் பண்ண அவளுக்கு செம மூடாயிடுமா. உடனே அவனை கீழே பெட்ல படுக்க வச்சுட்டு இப்ப அவன் மேல ஏறி உட்காந்துட்டு அவனுடைய துணி எல்லாமே கழட்டுவாங்க. இவளும் சும்மா இல்லாம இவளோட துணி ஃபுல்லா கழட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஓப்பன் நியூடாவே மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாமே செம ஓப்பனாவே காட்டியிருப்பாங்க. முக்கியமா 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் பாருங்க, இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்டர் பண்றத கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மேல காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க பண்ற மேட்டர்ஸ் எல்லாமே செம ஆட்டாவே இருக்குங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு 18 வயசுக்கு மேல இருந்ததுன்னா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல இந்த வீடியோ கொடுக்குறேன் பாத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் இதோட லிங்க் இருக்கு. செகண்ட் எபிசோட் வந்துச்சுன்னா அது நம்ம சேனல்ல போட்டுடலாம். இத்துடன் விடுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.